இந்த நாள் 35ல ஐசிஎன் என்ற நேச்சுரல் பாடி பில்டிங் போட்டிக்கு ரெடி ஆகுறதுக்கு ஓகே நாள் தான் பேலன்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி மார்னிங் ஏஞ்சதும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட டேப்லெட் போட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த சைக்கிள் ஓட்டுனதுல இருந்து தூங்கி ஏஞ்ச உடனே மைண்ட்ல தோணுது என்னன்னா ஜிம்முக்கு போறதுக்கு கடைக்கு போறதுக்குலாம் ஒரு சைக்கிள் வாங்க கூடாது, சரி வாங்கிடுவோம். வீட்டுல இருந்து வெளியே வந்த உடனே ஒரு கால் போனதுல இருந்து என்னோட ஏரியால இருக்க நாய்கள் கூட என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சு. சரி அதெல்லாம் பார்த்தா வேலையாவதுன்னு நம்மளோட எல்கே நண்பர் கூப்பிட்டு ஜிம்மு கிளம்பி ஜிம்ல நீ ட்ரெயின் பண்ண போறது பைசப் பண்ற ரைசப்னால ரைசப்க்கு சில பல வேரியேஷனும் பைசப்க்கு ஒரு சில வேரியேஷனும் போட்டு அரை மணி நேரம் சைக்கிளிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 200 கேலரி சரியா விட்டு சரி எவ்வளவு நாள் தான் நம்மளோட பிள்ளைங்களே ஜிம்ல கூட்டிட்டு போய் விடு, ஜிம்ல இருந்து கூட்டிட்டு போய் வீட்டுல விடு, அந்த கடைக்கு போனோம் இந்த கடைக்கு போனோம்னு ஒருத்தரே தொல்லை பண்றதை விட்டு ஒரு நாள் நடந்து போலான்ட்டு முடிவு பண்ணி படிக்கட்டுலாம் இறங்கினேன். அவ்வளவு தூரம் நடக்க முடியுமான்னு தெரியல. சரி ஆனாலும் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம் தான் நடந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் ஒண்ணுக்கு முன்னாடி எடுத்துட்டு நடக்கும் போது தான் தெரிஞ்சு ஆள் வழியில என்னோட நடையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாலும் பரவாயில்ல நடந்து போயே தீரணும்னு நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வழி தாங்க முடியல. அதனால வழியில போற ஒரு அண்ணன் கிட்ட லிஃப்ட் கேட்டு அவர் கூடவே வீட்டுக்கிட்ட வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வீட்டுக்கு வந்த உடனே லஞ்ச் சாப்பிட்டு ஒரு ஸ்கூப் கிரியேட்டினை கலக்கி குடிச்சிட்டு நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண போறேன், என்னென்ன ஃபுட் சாப்பிட போறேன், அப்புறம் இது எல்லாத்தையுமே எத்தனை நாள் கண்டினியூ பண்ண போறேன்றதுக்கான ஷெட்யூல போட்டு நான் போடல, நம்மளோட அண்ணன் தான் போட்டாரு, நான் எழுதி ஓட்ட மட்டும் தான் செஞ்சேன். எனக்கு வேண்டியப்பட்டவங்க கிட்ட இந்த மாதிரி சைக்கிள் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி நான் வாங்கி தரேன், நீ டெக்கத்லான் வந்துருந்தாங்க. சரி அதனால ஓலா ஆட்டோலாம் புக் பண்ணி அப்புறம் டெக்கத்லான் போயிட்டு அவங்களுக்கு தேவையான சில பல ஷாப்பிங்கும் எனக்கு தேவையான சைக்கிளை தேடி கண்டுபிடிச்சு கண்ணில் பார்த்தா போதுமா அதை ஓட்டி பார்க்கணும்ல. பிறகு நான் வாங்க போற சைக்கிளை ஒரு 10 ரவுண்ட் அங்க இங்கன்னு வச்சுட்டு ஒரு வழியா இந்த சைக்கிளே வாங்கலாம்னு செலக்ட் பண்ணிட்டு பிறகு பில் கவுண்டருக்கு போய் வாங்க போற எல்லாத்தையும் பில் போட்டு என்ன சைக்கிள் மட்டும் 13,000 ரூபாய் வந்துச்சு. அப்புறம் சைக்கிள்ல கொஞ்சம் அசம்பிள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் சில நேரம் கால் பந்து விளையாடிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக போன கொடுத்த கேப்ல போன கீழே போட்டு டிஸ்பிளே போயிடுச்சு. சரி அதை பார்த்து மனம் வச்சிருக்க ஆளானா வாங்கின சைக்கிளை வண்டியில ஏத்திட்டு ஒரு சாப்பாடு கடைக்கு போயிட்டு ஒரு வேலை சீட் மீலே சாப்பிட்டு போன வச்ச காரணம் அங்க ஒரு 1,500 ரூபாய் பில்லு போட விட்டு எத்தனை அந்த சைக்கிளை வீட்டுல விட்டு வீட்டுக்கு போய் பேக வந்து பார்த்தா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா லாக்க விட்டு வந்துட்டு இருக்கு. நம்மளோட ஏரியால சைட் லாக்ல விட்ட வண்டியே தூக்கி போயிறானுங்க. நம்மளோட சைக்கிளுக்கு ஒயர் லாக் கூட இல்ல, அப்புறம் திருட கையிலேயே சாவி கொடுக்குற கதையான இல்ல. அதனால எத்தனை அந்த சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு முதல் வேலையா லாக்க வாங்கிட்டு அப்புறம் நால இருந்து ரைட்ல வேற இருக்க போறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் விதவிதமா வாங்கிட்டு பிறகு வெஜிடபிள்ஸ் மட்டும் பார்த்தா அதுல நட்ஸ் ஓட்ஸ் பட்டர் அண்ட் யோகர்ட் எல்லாம் வாங்கிட்டு வர வழியில லேட்டா பசிச்ச காரணத்தினால 2 சோளத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டு வீடியோ பாக்குற என்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருதுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க. பிறகு வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு என்னால முச்சிக்கிறேன். 1 வர வந்துச்சு.